தப்புவித்து ஏந்தி சுமந்து வருகிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது ராஜா. ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை செட்டைகள்ல சுமப்பது போல எங்களை ஆண்டவரே சுமக்கிறீர், தாங்குகிறீர், தப்புவிக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய செட்டைகள்ல எங்களை மறைத்து பாதுகாக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, விசேஷமா இந்த நாள்ல கூட சகோதரன் இஸ்ரவேல ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து, ஆண்டவரே நீர் எப்படி இந்த உலகத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்டீர், எப்படி அழைத்தீர் ஆண்டவரே, இந்த சாட்சி ஆண்டவரே சொல்லும் பொழுது அநேகருடைய உள்ளம் தொடப்படும்படியாக, ஆமா ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க எனக்கு சாட்சிகளை சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை கிருபைகளை நினைக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்க எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் ஆண்டவரே அது போதாது சுவாமி. அவ்வளவு இரக்கம் காட்டியிருக்கிறீங்க. விசேஷமா அந்த மாலை வேளையில கூட வரக்கூடிய மக்களை ஆண்டவரே துரிதப்படுத்தி கொண்டு வருவாங்க. இந்த சாட்சியை யூடியூப்ல எல்லாம் கேட்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவரே நீங்க பேசும்படியா கெஞ்சுகிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய உள்ளமும் ஆண்டவரே மாறும்படியாக, ஆண்டவரே நீர் எவ்வளவு அந்த மன வேதனையோடு ஒரு பாவியும் பாவத்து நிமித்தம் அழிந்து போகக்கூடாது என்பதாக இந்த பரலோக மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வந்த நோக்கமே ஆண்டவரே தகப்பனே, அந்த நோக்கங்களை ஒவ்வொருவரும் விளங்கி கொண்டா எவ்வளோ ஆண்டவரே நலமா இருக்கும்பா. அந்த மாலையிலையும் கர்த்தாவே சகோதரனை நீ மறைத்து நீங்க வெளிப்படும்படி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படுங்க. ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் ஆண்டவரே கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க திரும்ப செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமைக்கான வந்திருக்கிறோம், உண்மைக்கான வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை ஒவ்வொருவரோடு இடை பேசி துதி கன மகிமையாக போருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கி நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ அங்கிள். பிரியமானவர்களே, இன்று நம்ம மத்தியில பிரதர் இஸ்ரேல் இருந்திருக்காங்க. அவங்க வந்து காயார்ல இப்ப இருக்காங்க. பிரியமானவர்களே, அவங்க தன்னோட அனுபவ சாட்சி தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம சாட்சிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஜெபத்தோடு கூட கடந்து செல்வோம். பிரதர் இஸ்ரேல். பிரைஸ் லார்ட். எல்லாரும் கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க பிரதர், பேசுங்க. ஓகே 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 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆண்டவர் இந்த நேரத்துல என்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ள முடியா உங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். நான் இங்க இந்த கேளம்பாக்கம் பக்கத்துல காயார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த சின்ன கிராமத்துல தான் நான் பிறந்தேன். எனக்கு அப்பா அம்மா 3 பிள்ளைங்க, எங்க அண்ணன் ஒரு தம்பி. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏசாமினா யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே அவங்க செஞ்சது எல்லாமே ஒரு விக்கிரக ஆராதனை. ஏன்னா நான் பிறந்தது ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பம். அவங்க வழிபட்டது இந்த சிலை வழிபாடு ஏற்பட்ட காரியங்களை தான் எங்க அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு வந்திருந்தாங்க. எங்க அப்பா பாத்தீங்கன்னா பயங்கரமா குடிப்பாங்க. வீட்டுக்கு தினமும் சண்டை இருக்கும். தினமும் சண்டை தான் வீட்டுல. ஒவ்வொரு நாளும் சண்டையா தான் இருக்கும். அதனால அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தினமும் பிரச்சனையா இருக்கும். அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிறது, வீட்டுல சாப்பாடு உண்டான போட்டு உடைக்கிறது, குழம்பு சட்டியை போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் எங்க அம்மா எங்களை வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு தருணம் பாத்தீங்கன்னா என்ன 5th அப்புறம் என்னால படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்றதுனால என்ன ஹாஸ்டல்ல வந்து சேர்த்துட்டாங்க. அப்போ ஹாஸ்டல்ல வந்து நான் ஒரு சிஎஸ்சி ஹாஸ்டல்ல படிச்சேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து இந்த விபிஎஸ் போற காரியங்கள்லாம் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா வீட்டுல வந்து ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனா சர்ச்சுக்கு போனா நமக்கு ஒரு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த அட்லீஸ்ட் அந்த கொஞ்ச நேரமாச்சும் நமக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சர்ச்சுக்கு விபிஎஸ்க்குலாம் நான் போக ஆரம்பிச்சேன். அப்போ 6வதுல இருந்து என்ன ஹாஸ்டல்ல சேர்த்ததுனால அது ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டல். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க சொல்லி கொடுத்த அந்த காரியங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா ஏசாமியை தேட ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு பைபிள் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த கிழிஞ்சு போன பைபிள் அதெல்லாம் இருக்கும். முன்னாடி ஆதியாகமம் இருக்காது, பின்னாடி வெளிப்பட்ட சுவிசேஷம் இருக்காது, மற்ற அதிகாரங்கள் மட்டும் இருக்கும். அதை நான் என்ன பண்ணுவேன், சோத்தை போட்டு ஒட்டி அந்த மாதிரி பேப்பர் போட்டு ஒட்டி வச்சு அதை வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் 8வது போகும்போது பாத்தீங்கன்னா எனக்குள்ள சின்ன வயசுல இருந்து சில காரியங்கள் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்குள்ள நிறைய இருந்ததை நான் பார்த்தேன்.
இப்போ சின்ன வயசுல இருந்து நான் நிறைய தப்புகள் செய்ய ஆரம்பிச்சேன். பாவ பழக்க வழக்கங்களுக்கு நான் அடிமைப்பட்டு போக ஆரம்பிச்சேன் வாலிப வயதுல. அப்போ அந்த 8வது படிக்கும்போது ஹாஸ்டல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபெல்லோஷிப்ல இருந்து ஒவ்வொரு ஃப்ரைடே ஆனா 4 பிரதர்ஸ் வருவாங்க ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு. இந்த லேமென்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெல்லோஷிப் அப்படின்ற சகவாசத்துல. அப்போ வந்து இது அந்த சகவாசம்னு எனக்கு தெரியாது. நாங்க வந்து கிண்டல் பண்ணுவோம். ஆனா 4 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து நிறைய சபைகளுக்கு நான் போயிருக்கேன். ஆனா வந்து எந்த சபையிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மனம் திரும்புதலை குறிச்சும், பாவத்தை அறிக்கைறது குறிச்சும் யாருமே போதிக்கல. ஆனா இந்த ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, "தம்பி ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு. ஆண்டவர் உன்னுடைய பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை குடுப்பாரு. இயேசு ஆண்டவரால மட்டும் தான் உன்னுடைய பாவத்த மன்னிக்க முடியும். நீ வந்து தனிமையில ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன்கூட பேசுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுதும் கூப்பிட்டு ஒவ்வொரு சகோதரர்களா என்னிடத்துல பேசுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இது ஆக்சுவலா என்னன்னா, நான் நல்லா படிச்சுட்டு இருந்த பையன்றதுனால, நான் வந்து எல்லா விதமான வாலிபத்தின் பாவங்களுக்கு நான் அடிமைப்பட்டு போயிருந்தேன். இச்சைகளுக்கு, விபச்சார எண்ணம், வேசித்தன எண்ணம் இந்த மாரி எல்லா விதமான பாவ பழக்கங்கள் அடிமைப்பட்டு போயிருந்ததுனால, வந்து வெளியில வந்து ஒரு நல்லவன போல நான் காட்டிக்குவேன். எல்லாருக்கும் வீட்ல அப்பா, அம்மாவுக்கு தெரியாது. ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு தெரியாது. ஹாஸ்டல்ல வார்டனுக்கு தெரியாது. எல்லாருக்குமே இவனா நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சர்டிபிகேட் தான் இருக்கும். படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நான் செய்த பாவங்கள் எல்லாமே யாருக்கும் தெரியாம மறைமுகமத்துல, அந்தரங்கத்துல நான் செய்த பாவங்களாக இருந்துச்சு. அப்ப நாள் ஆக ஆக என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பீடி, சிகரெட்டு, பாக்கு, ஆன்ஸு, குடிக்கிறதுக்கு அடிமையான, சினிமா, சிற்றின்பம் இந்த மாரி காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நான் என்ன பண்ணேன், இப்ப அடிமையாயிட்டேன். அப்போ நான் செய்யாத பாவம் இப்ப எதுவுமே இல்ல. அந்த மாரியான ஒரு ஸ்டேஜ். இது எப்ப நான் சொல்றேன்னா, நான் 8வது, 9வது படிக்கும் பொழுதே இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நான் என்ன பண்ணேன், அடிமையாயிட்டேன். அப்போ ஓ இந்த 8வதுல இருந்து எனக்கு சத்தியத்த குடுக்க ஆரம்பிச்சாங்க. 8வது, 9வது, 10வது முடிச்சேன். சரிடா 10வது முடிச்சுட்டோம். இதுக்கப்புறமா இவங்க நம்மள பின்தொடர்ந்து வரமாட்டாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா 11வது, 12வது வேற ஹாஸ்டல் தாம்பரம் என்ன மாத்துனாங்க. 10வது வரைக்கும் மெல்ரோசாபுரத்துல படிச்சேன். 11வது, 12வது தாம்பரத்துல என்ன மாத்துனாங்க. அங்க போனா, சரி இதுக்கப்புறம் அவங்க அங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சா, திருப்பி இப்ப அங்கேயும் பார்த்தா, அதே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, அங்க பிரதர்ஸ் வந்து வேற ஒரு 4 பிரதர்ஸ் வந்து அங்க மீட்டிங் நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்பப்ப ரெட்ரீட் அந்த மாரிலாம் வைப்பாங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அவங்க மெசேஜ் குடுக்கும்போதெல்லாம், சரி நம்ம வந்து எதுக்கு இந்த ஒரு அசுத்தமான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இந்த வாழ்க்கை நமக்கு தேவையே இல்ல. இதுலருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பேன். ஒரு 1 வாரம், 2 வாரம் ஓகே நம்ம கடைபிடிக்கணும்னு நெனைப்பேன். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பழைய மாரி நான் பாவத்துல விழுந்து போயிடுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர நம்ம துக்கப்படுத்துறோம்னு தெரியுது. இருந்தாலும் நான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இதுவா இருந்தேன். அப்போ நானு +2 முடிச்சுட்டேன். காலேஜ் நான் மெடிக்கலுக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக. ஸோ அப்ளை பண்ண ஒரு நாட்கள்ல வந்து எனக்கு பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. கவுன்சிலிங்ல இடம் கிடைச்சும். அப்போ ஒரு 1 இயர் எனக்கு வந்து படிப்பு வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த 12வது ஹாஸ்டல்ல வந்து தேவனுடைய வார்த்தை கொடுத்த பிரதர் ஒரு ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு பிரதர் பட்டுக்கோட்டையில இப்போ ஒரு ஊழியக்காரா இருக்காங்க. அவங்க மூலியமாக நான் என்ன பண்ணேன், அவங்க கூட டச் இருந்ததுனால எனக்கு வந்து நானு சரி மெடிக்கல் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இன்ஜினியரிங் ஆச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் வேஸ்ட்டா போச்சுன்னு சொல்லிட்டு நான் இன்ஜினியரிங் போனேன். அப்போ தேவனுடைய கிருபையில அதுக்கு முந்தின வருஷமா நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். என்னோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,00,000. அப்ப நான் வீட்ல இருந்தே போயிட்டு வர ஒரு ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு காலேஜ், பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சுச்சு. இப்ப நான் மெடிக்கல் போயிட்டு திரும்பி வந்ததுனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அந்த பிஏ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். மெடிக்கலும் என்னால சேர முடியும். ஒரு வருஷம் கழிச்சு நான் போடுறேன். அப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபை எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஆண்டவர் சீட் வாங்கி கொடுத்தாரு. அங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃபீஸ் வெறும் ரூ. 7,000 தான் ஒரு வருஷத்துக்கு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ரூ. 1,00,000 கட்டி படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை தான் எங்க வீட்ல எல்லாம். ஆனா இங்க வெறும் ரூ. 7,000 ஃபீஸ்க்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு விழுப்புரத்துல சீட் கிடைச்சு. அப்போ நான் விழுப்புரம் போன இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜேம்ஸ் பிரதர் சொன்னாரு, அந்த இடத்துலயே நம்முடைய சர்ச் இருக்கு தம்பி. நீ அங்க வந்து அங்க அங்கிள் கிட்ட நான் சொல்லி விடுறேன். நீ அங்க போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணாங்க. அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா, நான் தொடர்ந்து விழுப்புரத்துல போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ விழுப்புரத்துல தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது, அப்போ அங்க ஃபெலோஷிப்ல குடுக்கக்கூடிய சத்தியங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அங்கிள் என்ன கூப்பிட்டு பேசுவாங்க. அப்போ அங்கிள் இப்ப இல்ல இறந்துட்டாங்க. கிதியோன் அங்கிள். கூப்பிட்டு என்ன பேசுவாங்க. பேசி ஒரு ஒரு சொந்த மகன போல என்ன ட்ரீட் பண்ணி, "என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ ரட்சிக்கப்படணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கிளியர் கட்டா எனக்கு சத்தியத்த கொஞ்சம் கொஞ்சமா போதிக்க ஆரம்பிச்சாங்க.
அப்போ போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ள ரட்சிக்கப்படணும்ன்ற ஒரு வாஞ்சை. பாவத்தெல்லாம் நம்ம விட்டுடணும். நம்ம மறைமுக பாவங்களுக்கு, அடிமைத்தன பாவங்களுக்கு, குடிக்கிற எல்லாத்தையும் விட்டுணும். சிகரெட் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து நல்லா இருக்கணும். ஆண்டவருக்கு நம்ம பிரியமா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போதெல்லாம், ஆனா நான் பேக் ஸ்லைடிங் ஆகிட்டே இருப்பேன். ஜெபம் பண்ணுவேன், திருப்பி விழுந்து போயிடும். அந்த மாதிரிதான் என் சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ 12ஆம் வருஷம் ஒரு தீர்மானம் எடுத்தேன். எப்படியாச்சும் நம்ம என்ன பண்ணோம், ரட்சிக்கப்படணும். அதுக்காக நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன் கிட்ட போயிட்டு அங்கிள் கிட்ட நான் இந்த மாதிரி அங்கிள் இந்த மாதிரி ரட்சிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே சில வசனங்களை எடுத்து எனக்கு வந்து வேதத்தின் அடிப்படையில சில காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணேன், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ பெரும்பாகத்துல மறைந்த அங்கிள் ஜோ அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் வந்து உயிர்மீட்சி கூட்டம் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு நான் விழுப்புரத்துல இருந்து டிராவல் பண்ணி இந்த பெரும்பாக்கம் வந்து அட்டன் பண்றதுக்கு வந்திருந்தப்போ ஜோ அங்கிள் என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. விழுப்புரத்துல இருந்து இந்த தம்பி வந்திருக்கு, இந்த தம்பிக்கு ரட்சிப்பு போய் சேரணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கமா ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணார். அவர் என் மேல கை வச்சு ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்குள்ள ஒரு ஆழமான அந்த ரிப்பண்டிங், அந்த மனம் திரும்புதல் ஆவி கிரியை செய்யறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப அதுக்கப்புறம் நான் விழுப்புரம் வந்து அங்கிள் கிட்ட போயிட்டு நான் ஒரு காரியங்களையும் நான் சொல்லுவேன். அப்ப அங்கிள் சொல்லுவாங்க, நீ ஆண்டவரிடத்துல செய்த காரியங்களை ஆண்டவரிடத்துல அறிக்கை செய், மனுஷருக்கு விரோதமா செஞ்ச காரியங்களை மனுஷத்துல சரி செய் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து என் சுபாவம் எப்படி இருக்குன்னா, திருட்டு சுபாவம். இந்த பக்கத்துல இருக்கிற தோட்டங்கள்ல போயிட்டு இந்த மாங்காய் தேங்காய் திருடுறது, நைட்ல போயிட்டு ஹாஸ்டல் பக்கத்துல இருக்கிற கேம்பஸ்ல போயிட்டு திருடிட்டு வர்றது, அந்த பணம் திருடுற காரியங்கள் எனக்குள்ள இல்லைனாலும் இந்த மாதிரி பொருட்கள் திருடுற காரியங்கள் எல்லாம் எனக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கெட்ட வார்த்தை பயங்கரமா பேசுவேன். சினிமா 24 மணி நேரம் சினிமா பார்ப்பேன். இந்த மாதிரி காரியங்கள் எனக்குள்ள இருந்ததுனால அப்போ நான் ஒரு காரியமா ஆண்டவரிடத்துல நான் என்ன பண்ண அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன். ஆண்டவரே எனக்கு நீங்க விடுதலை கொடுக்கணும், நான் ரட்சிக்கப்படணும், நான் மனதிரும்ப நான் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காரியங்களா நான் அறிக்கை செய்ய எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கறத நான் என்ன பண்ண பார்த்தேன். அப்ப நான் ஒவ்வொரு முறையும் நான் பண்ண ஒரு பெரிய லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன். லிஸ்ட் எழுதி அவங்க கிட்ட கொடுத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நான் சபையில எல்லாருமே எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அக்கா, அங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருமே எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சரியான ஆலோசனைகள் கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது 2013ஆம் வருஷம் அப்ப வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கேம்புக்காக அங்கிள் என்ன அனுப்பிச்சு விட்டோம். அந்த ஸ்டூடெண்ட் கேம்ப்ல போயிட்டு நம்ம எப்படியாச்சும் நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல கொடுத்த மெசேஜ்கள் பத்தி நான் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜும் என்னுடைய வாழ்க்கையை புட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அந்த ரெட்டிட்டுக்கெல்லாம் ரொம்ப எனக்கு உபயோகமா இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், எப்படியாச்சும் அந்த பாவ வாழ்க்கையை விட்டு நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஜெபிச்சுட்டு இருந்தப்போ ஆண்டோடைய கிருபையினால பாத்தீங்கன்னா 2013ஆம் வருஷம் மார்ச் 17 இந்த லெந்து காலங்கள் எல்லாம் நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னோடு கூட தெளிவா பேசணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என் கூட இடைப்பட்ட காரியங்கள் என்னன்னா, நான் காரியங்களை வந்து சரி செய்ய முதலாவது எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு. ஏன்னா எல்லாரும் முன்னாடியே வந்து நான் என்ன பண்ண ஒரு நல்ல பையன் பேர் எடுத்து வச்சிருந்தேன். அப்போ நான் அந்த பேரை வந்து உடைக்கணும் அப்படின்னா நான் என் வாயால நான் அறிக்கை பண்ணி ஆகணும். அப்போ நான் அங்கிள் கிட்ட போய் சொன்னேன், அங்கிள் இந்த மாதிரி நான் காரியங்களை இவங்களுக்கு நான் செஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன், தாழ்த்தி ஜெபிச்சுட்டு போய் மன்னிப்பு கேளும். அப்ப நான் ஒவ்வொரு காரியமா செய்ய 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 எனக்குள்ள இந்த பெருமை முதலாவது உடைகிறத நான் பார்த்தேன். அப்போ என்னை தாழ்த்தி தாழ்த்தி நான் என்ன பண்ணேன், எங்கெங்க நான் திருடணும், எங்கெங்க நான் கெட்ட வார்த்தை பேசியிருந்தனும், சண்டை போட்டிருந்தனும், எக்ஸாம்ல காப்பி அடிச்சது, ரேங்க் கார்டில் அப்பா அம்மா சைன் நானே போட்டது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எனக்குள்ள இருந்துச்சு. அது ஒவ்வொரு காரியமா நான் என்ன பண்ணேன், நான் ஆண்டோடத்துல முதலாவது எல்லாத்தையும் நான் அறிக்கை பண்ணிட்டு அந்த சம்மந்தப்பட்ட மனுஷ இடத்துல போயிட்டு நான் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு இருக்கிற பழக்கம் என்னன்னா, எப்பவுமே ட்ரெயின் பஸ்ல போனாலும் மேக்சிமம் வித்தவுட்ல தான் போவேன், டிக்கெட் எடுக்க மாட்டேன். எப்படியாச்சும் ஏமாத்தி வித்தவுட்ல போகக்கூடிய ஒரு சுபாவம் எனக்குள்ள இருந்துச்சு, அந்த ஏமாத்தக்கூடிய சுபாவம். அப்ப ஆண்டவர் அதெல்லாம் காமிச்சப்போ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பணங்களை சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணேன், டிக்கெட்டுகள் அதுக்கு கணக்கு பண்ணி அந்த டிக்கெட்டுகள் எடுத்து நான் என்ன பண்ணேன், கிழிச்சு போட்டுட்டேன். ரெண்டாவது நான் ஹாஸ்டல்ல படிக்கும்போது ஹாஸ்டல்ல இருந்து இந்த இரும்பு பைண்டிங் மிஷின் இதெல்லாம் யாருக்கும் தெரியாம உடச்சு எடுத்துட்டு போயிட்டு திருடிட்டு கைலாங்கடியில போட்டுட்டு எங்களுக்கு தேவையான சாப்பாடு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து. அப்ப ஆண்டவர் அந்த காரியத்தை உணர்த்தினப்ப நான் என்ன பண்ணேன், ஹெட்மாஸ்டர் நேர்ல சந்திக்க முடியல. ஆண்டவர் சொன்னா நீ மன்னிப்பு கேள். நான் ஜெபிச்சுட்டு நான் பண்ணேன், எங்க ஹெட்மாஸ்டருக்கு போன் போட்டு நம்பரை வாங்கி போன் போட்டு, ஐயா இந்த மாதிரி அது என்ன விஷயம்னா, அந்த பைண்டிங் மிஷினை யாரு திருடுனா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவரால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அவர் இருந்தார். அப்போ நான் போன் பண்ணி சொன்னப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
நான் நீ நல்ல பையனாச்சே, நீ எப்படி இந்த காரியத்தை இல்ல நானும் 2, 3 பேர் சேர்ந்து செஞ்சோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கு எவ்வளோ பணம் செலவாச்சுன்னு சொல்லுங்க. அந்த அந்த பொருளுக்கு உண்டான தொகையை நான் திருப்பி செலுத்துறதுக்கு நான் ரெடி. இல்ல இல்ல நீ நீ மன்னிப்பு கேட்டதே போதும். ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்துவர். நீ மன்னிப்பு கேட்டதே போதும். ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்புகள் செய்யாம ஒழுங்கா இருந்துக்கடா அப்படின்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா கிட்ட வந்தேன். நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சேன். நான் அவங்களுக்கு தெரியாம நான் குடிச்சது, அவங்க கொடுத்த காசுகளை வீணடிச்சது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன், அவங்க கிட்ட அறிக்கையை செஞ்சு எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வர்றதை நான் பார்த்தேன். பாருங்க அன்பனவர்களே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. இந்த 2013ஆம் வருஷம் நான் பாத்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு காட்ட ஆரம்பிச்சார். நிறைய காரியங்களை காட்டார். நான் செய்த பாவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கனவுல ஆண்டவர் என்ன பண்ணுவார், எனக்கு வெளிப்படுத்துவார். நான் யாருக்கு எந்த நாள்ல எந்த இடத்துல யாருக்கு விரோதமா நான் அந்த பாவத்தை செஞ்சேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு, எனக்கு சரியான முறையில தேவனும் தேவனுடைய பிள்ளைகளும் என்ன பண்ணாங்க, வழிநடத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு ஒரு வாஞ்சை, நம்ம எப்படியாச்சும் ரட்சிக்கப்பட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பாவங்களையும் நான் அறிக்கிட்டுட்டேன். அறிக்கிட்டப்பதான் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சமாதானத்துக்குள்ள வர ஆரம்பிச்சு. இப்ப நான் அந்த பைண்டிங் மிஷின் திருடின காரியம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு காரியம் வந்து நான் மறந்து போன ஒரு காரியமா தான் இருந்துச்சு. அப்போ நான் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் எது தடையா இருக்குது எனக்கு காட்டுங்க சாமின்னு சொன்னப்பதான், அன்னைக்கு நைட்டு தான் இந்த பைண்டிங் மிஷின் காரியத்தை ஆண்டவர் எனக்கு கணவன் மூலியமா தெரியப்படுத்தினார். அப்ப அடுத்த நாள் தான் இந்த காரியத்தை நான் செட்டில் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் திருப்பி ஜெபம் பண்ணா இருப்பேன். அங்கிள் என்ன பண்ணாங்க, என்ன சர்ச்சில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், ரொம்ப ஊக்கத்தோட நான் எப்படியாச்சும் ரட்சிக்கணும் சாமின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் எனக்கு நிறைய காரியமா பேசினாரு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆண்டவர் என்ன பேசுறாரு, ஏசாயா 43:1-2 வசனங்கள் மூலியமா தேவன் என்னோட பேசினார். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது அவனோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது ஆறுகள் மேல் பொருளுவதில்லை, அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜோலையின் பேரில் பற்றாதுன்னு சொல்லி வச்சார். அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை நான் கிட்ட காய்ச்சல், நீ இன்னும் ஜெபம் பண்ண ஆண்டவரும் பாவத்தை மன்னிச்சுன்னு உங்ககிட்ட பேசணும், உன்னை ரட்சித்தன்னு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணாங்க. அப்போ அது ஒரு சண்டே, 2013ஆம் வருஷம் மார்ச் மாசம் 17ஆவது நாள். அது ஒரு சண்டே. எல்லாருமே ஊழியத்துக்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்றேன், நான் அழுது நான் இப்போ எல்லா காரியத்தையும் திருப்பி நான் வந்து அறிக்கை செஞ்சு நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்ப ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசினாரு, என் முன்னாடி ஒரு ஜெயகிறிஸ்து புக் ஒண்ணு இருந்துச்சு. அப்போ எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். முன்னாடி அது வந்து கொஞ்சம் என்னை விட ஒரு 10 அடி தூரத்துல இருக்கு. அந்த ஜெயகிறிஸ்து புக்கை எடுத்து நீங்க வாசி வாசி வாசின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் எனக்குள்ள ஆண்டவர் உணர்த்தினார். அப்போ அந்த புக்கை எடுத்து நான் வாசிக்கிறேன். அதை திறந்த உடனே லூக்கா 7வது அதிகாரம் 48வது வசனம், மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்குள்ள ஒரு சந்தோஷம், இணைப்பிரியாத ஒரு சந்தோஷம் வந்ததை நான் பார்த்தேன். அப்ப என்ன பண்ணேன், ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஒரு வார்த்தையின் மூலமா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், திருப்பி நான் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி நான் ஜெபிச்சுட்டு பைபிளை திறந்தப்போ லூக்கா 8வது அதிகாரம் 48 மூலியமா, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, விசுவாசம் இருந்துச்சு. அதே வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணா ரிப்பீட் பண்ணு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்கிள் கிட்ட சொன்னாங்க, அப்படி சொன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. பாருங்க, ரொம்ப ஒரு கஷ்டமான ஃபேமிலியில வந்தேன். ஆனா நான் எப்போ 12th முடிச்சனோ, 12th முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா கிட்ட ₹1 நான் பைசா வாங்காத அளவுக்கு தேவனுடைய கிருபையில இன்ஜினியரிங் ஆண்டவர் முடிக்க எனக்கு உதவி செஞ்சாரு. அரியர்ஸ் வச்சிருந்தேன், அந்த அரியர்ஸ் கிளியர் பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சாரு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னை சரியான விதத்துல வழிநடத்தினார். இப்போ எனக்கு இப்போ நான் ஒர்க் பண்ற இடம் பாத்தீங்கன்னா நான் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இப்பதான் வந்தேன். நான் பிப்ரவரி 6ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு சம்பளத்துல ஆண்டவர் என்ன கொண்டு போய் வைத்தார். இந்த மாதிரி நான் எதிர்பார்க்காத காரியங்களை தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்சார். காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், வசனம் சொல்ற மாதிரி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதுதான் உண்மையான ஒரு காரியம். ஏன்னா நான் வந்து ஆண்டவரை விட்டு விலகி ஓடணும்னு தான் வாலிப வயசுல சின்ன வயசுல இருந்தா நினைச்சது. நான் நினைச்சது என்னன்னா, ஒரு பெயர் அளவு கிறிஸ்தவனா நம்ம வாழ்ந்தா போதும், கிறிஸ்டியன் ஆகணும்னு ஒரு ஆசை, ஒரு பெயர் கிறிஸ்தவனா நம்ம வாழ்ந்தா போதும், ஞானஸ்தானம் எடுத்து நினைச்சோம். ஆனா இந்த சகவாசத்துக்குள்ள வந்தது அப்புறம் தான் பாவ மன்னிப்புனா என்ன, ரட்சிப்புனா என்ன, மனம் திரும்புதல்னா என்ன, பாவத்தை அறிக்கை செய்யறதுனால தேவனுக்கு கீழ்ப்படிக்கூடிய காரியங்கள் என்ன, இப்படி சொல்லிட்டு நிறைய காரியங்களை என்ன பண்ணாங்க தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதன் மூலியமா தான் நான் அநேக காரியங்களை கற்றுக்கணும். இப்போ அந்த காயர் கிராமத்துல தேவன் நீங்க ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்திருந்தாரு. திருமணமாகி 6 ஆண்டுகள் கடந்து விட்டுச்சு. எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சிங்க. ஒரு மனைவிக்கு ஃபர்ஸ்ட் பேபி நின்று கொஞ்சம் ஒரு சர்ஜரியில அபார்ஷன் ஆயிடுச்சு. அடுத்து குழந்தை இன்னும் நிக்கல, அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம்.
ஆண்டவர் நிச்சயமா செய்வார். அதை உங்களை தனி ஜெபத்துல எங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும்னு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க சின்ன சின்ன ஊழியத்துல பங்கெடுத்து கொண்டு சில காரியங்கள்ல பக்கத்துல இருக்கிற அருகாமையில் இருக்கிற கிராமத்தில் சேர்த்து சண்டே கிளாஸ் இந்த மாதிரி காரியங்களை எடுத்துக்கொண்டு ஊழியத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய தகப்பனார் முதலாவது அவங்க சொன்னாங்க. நான் அப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஆலயத்துக்கு எங்க அப்பா என்ன பண்ணார், அவர் போயிட்டு நான் இனிமே இதெல்லாம் கும்பிட மாட்டேன். ஒரு 5 மணிக்கு எந்திரிப்பாரு, ஜெபிப்பாரு, பாட்டு பாடிட்டு கிடப்பாரு, சர்ச்சில முதல் ஆளா வந்து உட்காருவாரு. இந்த மாதிரி தேவன் அவரை மாத்தி. அதுக்கப்புறம் எங்க அம்மா அவங்க பாத்தீங்கன்னா ஏசாண்டவர்னா பிடிக்காது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பேங்க் விக்கிரகாரம் எங்களுக்கு தெரியாம வழிபடுறது, இந்த சாமி கும்பிடுறது, கோயிலுக்கு போறது, எங்க அப்பா வந்ததை பார்த்து நாங்க பிள்ளைங்க கேட்டானே அவர் ஏசாமி நல்ல தேவன் சொல்றாங்க தானே போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு பக்கம் திரும்ப. அதுக்கப்புறம் தம்பி அவன் இங்க எளிய அவனுக்கு கொஞ்சம் என்ன பண்ணா அப்புறம் என்னுடைய தம்பியோட மாண்டவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என் குடும்பத்தை தேவன் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பினாரு. பண்ணாங்க கொஞ்சம் ஒரு ரொம்ப குடிப்பா சொன்ன இல்லையா, பிடிச்சிருந்த காரியங்கள் நிமித்தம் ஒரு கிட்னி எல்லாமே பார்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க. இப்போ என்னுடைய மூத்த சகோதரன் கூட இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் இன்னும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரல. ஏன்னா மீட்டிங் மட்டும் வருவாங்க. எல்லாருமே தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவன் சாட்சியில ஒரு வாழ்க்கை வாழ முடியாது ஆண்டவர் செஞ்சு வராரு. அதனால தொடர்ந்து என்னுடைய காரியங்களும் ஜெபித்துக் கொள்ள முடியாது தாழ்மையோடு கேட்டு. தேங்க்யூ பிரதர். பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான சாட்சி தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு கேட்க கேக்குதுங்களா? கேக்குதுங்க பிரதர். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுமா. ஓகே. பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான சாட்சி தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதுக்காக